ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அந்த காலத்து நெல்லிக்காய் சட்னி பண்ணலாம், துவையல்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எல்லாம் நெல்லிக்காய் வீட்டில் இருக்க சாமானை வச்சு வீட்டிலேயே மரம்லாம் இருக்கும், தேங்காய் மரம், தென்னை மரம். இப்போ வந்து நம்ம உபயோகிக்க போகிறது தேங்காய் எண்ணெய். இது எல்லாமே நம்ம ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அது பிடிச்சி இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் எல்லா சுவையோடு அந்த நெல்லிக்காய் துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நெல்லிக்காயோட அம்லான்னு சொல்லுவாங்க, கூஸ்பெரின்னு சொல்லலாம். அதோட பெனிஃபிட்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொரியாண்டர் சீடு நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். அது இப்போ வந்து நம்ம கோகோனட் ஆயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு, கோகோனட் ஆயிலோட இதெல்லாம் பாருங்கள் பெனிஃபிட்லாம் என்னென்னு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, சிக்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சனதால்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உலர்தால்னு இது ஹிந்தியில் சொல்லுவாங்க. உளுந்து, ஒயிட் லென்டில்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்புறம் 10 பெப்பர் கார்ன்ஸ் போடுங்க, மிளகு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இது ஜீரகம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு போட்டிருக்கேன், கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு. அப்புறம் தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அதுவும் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சிவப்பு மிளகாய், ஏன்னா சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்க போகிறோம். பச்சை மிளகாவும் போட போகிறோம். 5 பூண்டும் ரொம்ப நல்லது, வாயு தொல்லைக்கு எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அதை நல்லா இப்படி சாட்டே பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த ட்ரையாக இருக்கிறது தனியாக ஆற வச்சுருங்க. அதே எண்ணெயில் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் மீதி இருக்கும்ல, அதுலேயே நம்ம ஒரு 6 பெரிய நெல்லிக்காய் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், கொட்டை இல்லாமல். அதை எடுத்து நல்லா சாட்டி பண்ணுங்கள். அப்போ நல்லா சீக்கிரம் வெந்துடும். அந்த ஒரு கசப்பு தன்மை அது அப்போது இருக்காது. அதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சியோட பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ நல்லது. புளி ஒரே ஒரு பீஸ், சின்ன கோலி குண்டு அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று, சிவப்பு மிளகா ஒன்று, பச்சை மிளகா ஒன்று, மிளகு, காரம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுட்டு இதை வதக்கி தனியாக அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் நம்ம அந்த பொடி பண்ண வேண்டியது கூட அந்த காஞ்ச இது கூட உப்பை மட்டும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ண எல்லா ஐட்டமும் வதக்கணும்ல, கிரேட் பண்ணதெல்லாம் அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அது அரைக்கும்போது ஒரு கைப்பொடி கொத்தமல்லியோட பெனிஃபிட்டும் பாருங்கள் எவ்வளோ நல்லதில் இருக்குது. அது எல்லாமே வெல்லம் வந்து போடுங்க. வெல்லம் வந்து இரும்பு சத்து அவ்வளோ நல்லா இது இருக்குது. சர்க்கரையெல்லாம் போடாதீங்க, வெல்லம் போட்டு இது பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்தது. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிக்க போகிறோம், தடுக்கான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஸ்டர்ட், ஒரு டேபிள் ஸ்பூன்னு கோகனட் ஆயிலில் மஸ்டர்ட் போட்டு, உலர்தால் போட்டு, உளுந்து, கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை எடுத்து தாளித்ததை எடுத்து அந்த சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரியமாக அந்த காலத்து பாட்டிலாம் பண்ணுறது. வீட்லேயே மரம் இருக்கும், தென்னை மரமும் இருக்கும். தேங்காய் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்தில் விட்டமின் சிலாம் நிறையா இருக்குது. பேர்ட் வாட்சிங் டைம். கிளி வந்து கூடு கட்டலான்னு பார்க்குது, இடம் பார்க்குது. பிடிச்சிருந்தா லைக்